வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காயம் எது தெரியுமா? இது உங்களாலே மறக்க முடியாத சில காயங்களாக இருக்கும். ஆனால் இது பகைவர்களால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது கிடையாது. நீங்க நம்பிய நபர்களாலும், உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், ஏன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களால் மட்டுமே ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்களாகத்தாங்க இருந்திருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் இருந்திருக்கும். போக போக அது உங்களுக்கே தெரிய ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சில காயங்களை ஏற்படுத்தியிருக்க மாட்டார்கள். ஆனால் உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடன் சிரித்திருப்பாங்க. உங்களுடைய காயங்களை பார்த்து அவர்கள் சிரித்திருப்பார்கள். உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் அறிந்திருக்கவும் செய்வார்கள். உங்களுடைய பலவீனங்களையும் அவர்கள் பார்த்திருப்பார்கள். ஆனால் இது அனைத்தையுமே பார்த்து உங்களுக்கு கஷ்டங்களை மட்டும்தாங்க கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய மனதிற்குள் இவங்க நம்மளை பார்த்து வேதனைப்படுவாங்க, என்ன ஆயிற்று என்று கேட்பார்கள் என்று உங்களுக்குள்ள பல யோசனைகள், இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அவங்க நடந்து கொள்வார்கள் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் அனைத்துமே இருந்திருக்கும். ஆனால் அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பலவீனமாகுவதை பார்த்து அவர்கள் ரசித்திருப்பார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் அதே மனிதர்கள் உங்களுடைய பலவீனத்தை உலகம் முன் காட்டிய போது நீங்கள் தலை குனிய வேண்டிய நிலைமைகள் கூட உருவாகியிருக்கும். ஆனால் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக இருந்திருக்குங்க. இது உங்களை பல இடங்களில் தலை குனிய வைத்திருக்கும். அந்த அளவுக்கு அவமானங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தவும் செய்திருக்குங்க. இது ஒரு சாதாரணமான அவமானமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்காது. அது நம்பிக்கையின் ஒரு மரணமாக இருக்கும். நீங்க அந்த நாள் பேச முடியாமல் அமைதியாக நின்று நிற்பீங்க. பல மனிதர்கள் உங்களை பார்த்து சிரித்திருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்களை பார்த்து சிரித்த நிலைமைகள் கூட நிச்சயமாக உருவாகியிருக்கும். உங்களுடைய மனமும் அந்த ஒரு நேரத்தில் உடைந்தும் போயிருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். யாரிடமும் எதையும் கூறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாரிடமும் எல்லாத்தையும் கூறிக்கொண்டு இருந்தோம் என்றால் நன்மைகள் நடக்க மாடிக்கு என்பதை நீங்களே உணர்ந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கு. எல்லாரையும் நம்புவது கிடையாது. எல்லாரையும் நம்புவது நல்லது கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நம்பிக்கை ஒரு சக்தி. ஆனால் அது தவறான கையில் போனால் ஆயுதமாக மாறிவிடும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க பெறவும் செய்திருப்பீர்கள். உங்களுடைய வெற்றியை பார்த்து உங்களை அவமானப்படுத்திய உறவினர்கள் கூட நிச்சயமாக இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க, இல்லை அப்படின்னா ஒரு தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அதுல நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்கும். அதனை பார்த்து உங்களுடைய உறவினர்கள் பாராட்ட மாட்டாங்க. ஆனா அதை பார்த்து உங்களுடைய உறவினர்கள் கொந்தளிப்பாங்க. இவன் எப்படி இந்த ஒரு வேலையை பண்ணலாம் அப்படின்னு உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களை தேவையில்லாமல் பேசி உங்களை இந்த ஒரு வேலையை செய்ய விடாமல் மனம் நோகும்படி பேசிய நபர்கள் கூட நிச்சயமாக இருப்பாங்க. நீங்க வெற்றி அடைந்த நாட்களில் அனைவரும் கைதட்டுவார்கள் என்று நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் மிகப்பெரிய தவறு. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் உண்மை என்ன தெரியுமா? அது வேறாக நடந்திருக்கும். உங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்த சில மனிதர்கள், குறிப்பாக உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களை பாராட்டாமல் நடந்து கொள்வார்கள். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருந்திருக்கும். ஆனால் போக போக நீங்களே அதனை உணர்ந்திருப்பீங்க. ஏன் இப்படி நடக்கு, எதற்காக இப்படி நடக்கிறது என்று பல கேள்விகள் உங்களுக்குள்ளே உருவாகி இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களை பாராட்டியிருக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக உங்களை கீழே இழுத்து விடுவார்கள். எப்படி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கீழே வர வைக்கணும் அப்படின்னு சில முடிவுகளை கூட அவங்க எடுத்திருப்பாங்க. அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை குறை சொல்லக்கூடிய நோக்கத்திலே தாங்க இருந்திருக்கும். அது உங்களுக்கு வழியாகவும் தெரிந்திருக்கும் ஆரம்பத்தில். ஏன் தெரியுமா? அந்த வார்த்தைகள் அந்நியர்களிடமிருந்து வருவது கிடையாது. உங்களுடைய சொந்த இரத்த உறவினர்களிடமிருந்து வரக்கூடியதாக இருக்கும். அதனால என்னடா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், உறவினர்கள், அவர்களே நமக்கு நன்மை தரும்படி பேச மாட்டிக்காங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கவலைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு சில உண்மைகளை உணர்த்தியிருக்கும். உங்களுடைய வெற்றி எல்லாருக்கும் சந்தோஷத்தை தராது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. சிலருக்கு அது பொறாமையாகவும் மாறியிருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். போக போக அதனை நீங்களே அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சில பொறாமை பிடிச்ச நபர்கள் யார் என்று உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தெளிவாக தெரியும். அவர்களிடமிருந்து நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள். ஆனால் சற்று விலகி இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. எதையாவது செய்ய போறீங்க, ஏதாவது நன்மைகள், ஏதாவது நல்ல காரியங்கள் எது தொடங்க போறீங்க அப்படின்னாலும் அவர்களிடம் சொல்லவே சொல்லாதீர்கள். சொல்லாம நீங்க கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில அது நிச்சயமாக வெற்றியை தேடி கொடுக்கும். நீங்கள் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருந்தாலுமே, நீங்க உண்மையாக இருந்தாலுமே குற்றவாளி போல நின்று கொண்டிருந்த அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இது தவறு நீங்கள் செய்ததற்காக ஏற்பட்டது கிடையாது. உங்களுடைய சூழ்நிலையில்
எல்லோருக்கும் முன் நீங்கள் தவறு செய்வதாக காட்டப்படுவீங்க. இதற்கெல்லாம் காரணம் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள். அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களாலும், அவர்கள் நீங்கள் சொல்லாததை வெளியில் போய் சொல்லி உங்களை காயப்படுத்திய அனுபவங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நொடியில் உங்களுடைய குரல் தடுக்கப்பட்டிருக்கும். உண்மையை பேச நீங்க நினைத்திருப்பீங்க, ஆனாலும் அதை யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தோன்ற ஆரம்பித்திருக்கும், நான் ஏன் இப்படி நின்று கொண்டிருக்கிறேன் என்று ஒரு மனநிலை உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இது வாழ்க்கையின் மிக கஷ்டமான ஒரு உண்மை என்ன என்பதை உங்களுக்கு வெளியில் கொண்டு வந்து கொடுக்கும். சில சமயங்கள் உங்களிடம் உண்மை பேசக்கூடிய நபர்கள் கூட குற்றவாளியாக தோன்றவும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. உண்மை மெதுவாகத்தாங்க வெளியில் வர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வழிதான் உங்களை வலிமையாக மாற்றிக்கொண்டேதாங்க இருக்கும். இனிமே நம்ம யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நிறைய பாடங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். அதனை பார்த்து நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை காத்திருந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனையையும் தாமதமும் கஷ்டமும் வீண் போகவில்லை. அது எதற்காக நடந்தது, ஏன் நடந்தது என்று உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு தேதியிலிருந்து சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பு முனைக்கு நிச்சயமாக போய் கொடுப்பார். இதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவும் இனிமேல் பிறக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களை தயார் செய்ய நடந்த ஒரு கட்டமாக இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் ஏன் நம்முடைய வாழ்க்கை மட்டும் இந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது என்று உங்களுக்குள்ள பல யோசனைகள் இருக்கத்தாங்க செய்யும். இருந்தாலும் அதனை போக போக நீங்களே புரிந்து கொள்வீங்க. சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு பாதையை திறந்து வைப்பார். இனிமேல் என்ன பண்ணுனா நன்மைகள் நடக்கும், எந்த வழியில் நீங்கள் போக வேண்டும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு இனிமே பதிலை தேடி கொடுப்பார். உங்களுடைய பாதையையும் இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கும் ஆக்கையும் கொடுப்பாருங்க. முன்பு நீங்க அனுபவித்த தோல்விகள் கூட இப்போது அனுபவமாக மாறி உங்களுடைய முடிவுகளை சரியானதாக எடுக்க உதவி கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். சனி பகவான் தரக்கூடிய இந்த ஒரு திருப்பு முனைதான் ஒரு நாளில் ஒரு பெரிய மாற்றமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக அதனை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது, எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கிறது என்கிற மாதிரியான பல யோசனைகளுக்கு இனிமே உங்களுக்கு முடிவானது கிடைக்கும். ஆனால் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளத்தை இனிமே வலுப்படுத்தி கொடுக்கும். என்ன பண்ணனா நமக்கு நன்மைகள் நடக்கும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பல ஐடியாக்கள் உங்களுக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இதற்கான காரணங்கள் நீங்கள் கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பொறுமையின் மற்றும் அனுபவமாக மட்டுமே தாங்க இருக்கும். இது இரண்டுமே உங்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு பல பாடங்களை உங்களுக்கு உணர்த்திருக்கும். அதனால என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நல்ல ஒரு முடிவுக்கு நீங்க சுயமான முடிவுகளை இனிமே எடுக்க ஆரம்பியுங்கள். நீங்க எதை பற்றியும் அதிகமாக குழப்பிக் கொள்ளாதீர்கள். மற்ற நபர்கள் இப்படி பேசிவிட்டார்கள், அப்படி பேசிவிட்டார்கள் என்று எதையுமே குழப்பத்திற்கு ஆளாக்காம நம்முடைய வாழ்க்கை உண்டு, நம்முடைய வேலை உண்டு என்று நீங்கள் இருந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல திருப்பு முனைகள் நிச்சயமாக நடக்கும். நீங்க தொடரக்கூடிய வேலைகள் இனிமே வெற்றியாக மாறக்கூடிய காலமாக இருக்கும். முன்பு நீங்கள் தொடங்கிய பல விஷயங்கள் பாதியில் நின்று போயிருக்கும். அல்லது நீங்கள் தொடங்கிய வேலைகளையோ நீங்க ஆரம்பித்த தொழில்களையோ உங்களால முழுமைக்கும் பார்க்க முடியாது. அதில் போதுமான அளவுக்கு வருமானம் வராது. இதனால உங்களுடைய கடன்களை அடைக்க முடியாது. குடும்பத்திலும் உங்களுக்கு போதுமான உதவிகள் கிடைக்காமல் இருக்கும். ஆனால் நீங்கள் இனிமே தொடங்கிய விஷயங்கள் பாதியில் நிற்காது. அதை நீங்களே சந்தேகித்த நீங்களே இனிமே அதனை நடத்த ஆரம்பிப்பீங்க. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எதை பற்றியும் நீங்கள் சந்தேகப்படாமல் உங்களை மட்டும் நம்பி உங்களுடைய தொழில்களை ஆரம்பித்தால் போதும், நன்மைகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்க. ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் நடக்காது, பொறுமையாகத்தான் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்போது உங்களுடைய நிலைமைகள் மாற ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றிக்கு அருகில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன் தெரியுமா? இப்போது நீங்கள் அனுபவத்துடன் செயல்படுவீங்க. உணர்ச்சியால் கிடையாது, அனுபவத்தால் செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கவனமும் உங்களுடைய திட்டமிடலும் உங்களுடைய நேரமும் பார்த்த முடிவுகள் இப்போது சரியான பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். இதனால என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு நீங்களே தீர்வையும் தேடிக்கொள்வீங்க. இப்போது உங்களுக்குன்னு சரியான ஒரு நேரம், சரியான ஒரு பாதையானது இருக்கும். இந்த ஒரு வெற்றி தாங்க திடீரென்று உங்களுக்கு வந்தவைகள் கிடையாது. ஆனால் அது உங்களுடைய பழைய தோல்விகளின் ஒரு சேர்க்கையாகத்தாங்க இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதுவும் புதிய ஒரு அனுபவமாக உங்களுக்குள்ள இருக்கும்.
நீங்க சம்பாதித்த பணம் இப்போதும் தங்கவில்லை என்று நினைத்த நேரங்கள் இனி இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் அது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பணத்தை எப்படி கையாள வேண்டும், எங்கு செலவிட வேண்டும், எங்கு சேமிக்க வேண்டும் என்பதை ஒரு புதிய அனுபவத்தின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது ஒரு சின்ன சம்பவமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில நிதி வாழ்க்கையை முழுவதையுமே மாற்றிக் கொடுக்கும். இதற்கான காரணங்கள் நீங்கள் இப்போது பொறுப்புடன் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தை நினைத்து நீங்கள் வாழ ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நான் கூறியது அனைத்தும் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.